இந்த பாதையை கடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்முடைய தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கண்டிப்பாய் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் வெவ்வேறான தோல்விகளை சுமந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண டிஃபீட்டை உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆண்டவர் கிருபையினால இந்த ஆலயம் கட்டி ஆரம்பித்து கொஞ்ச நாட்களில் இதனுடைய உத்தரவாதங்கள் பொறுப்புகள் என் மேலே கொடுக்கப்பட்டது. கர்த்தரும் கிருபையாக ஆலோசனை தந்து ஒவ்வொரு பகுதியாக நடத்தி கொண்டே வந்தார். நான் திரும்பி பார்க்கும்போது தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படியிலையும் முன்னேற்றத்திலையும் தேவன் ஜெயத்தை தருகிறதே நான் பார்க்கிறேன். நான் இங்கே நின்று எந்த காரியத்தை நான் சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுறேனோ அத்தனையும் கர்த்தர் தயவாக ஜெயமாக முடித்து கொடுத்துருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு நிச்சயமாக சொல்ல முடியனால உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த ஹாலை கம்ப்ளீட் பண்ணணுன்ற பிளான் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஏவுதல் இருந்தது. அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி இந்த ஹால் மட்டும் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஏவுதல் இருக்குன்னு. அப்பா முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. வேண்டவே வேண்டாம், இதில் கையை வைக்காதீங்க, முதல்ல முழு பில்டிங்கை முடிங்க, அப்புறமா பார்த்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறமா நான் திரும்ப இல்லை, என் ஆண்டவருடைய நடத்தல் இருக்குன்னு சொன்னேன். சரி கர்த்தர் நடத்தினா செய்யுங்கன்னாங்க. இதனுடைய காரியங்கள் ஆரம்பித்த போது நம்பிக்கையே இல்லை, இது முடியும்னு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இதை முடிக்கிறதுக்கு அத்தனை கோடிகள் தேவைப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் தயவாக இறங்கி ஆரம்பித்த வேலையை ஜெயமாய் முடிக்க பண்ணினார். கடைசியில் அப்பாவும் இந்த அறையை திறந்து வைக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எதிர்பாராத விதமாக அவங்களும் தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் சரியான நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிங்க, அவர் இந்த கட்டிடத்துக்குள்ளே திறந்துட்டார் பாருங்க பாஸ்டர், அது பெரிய ஒரு சாட்சின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் திரும்பி பார்க்குறேன். ஒவ்வொரு காரியத்தை எடுத்து சொல்லும்போது அது முடியாதது போல இருக்கும், முடிஞ்சிடும். உதாரணமாக சொல்லுவேன், இந்த ஃப்ளோர் டாய்லெட் முடிஞ்சிடும், இந்த மீட்டிங்குள்ளே அது முடிஞ்சிடும். அதே போல் இப்போ நியூ இயர் சர்வீஸ் ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் சொன்னேன், நம்ம பேர் என்ன டோர்ஸ் 31 டோர் போட போகிறோம்னோ ஆர்டர் இருக்கிற பேர் போட்டு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ஃப்ளோரிங் போட்டு முடிக்க போனால் ஃப்ளோரிங் போட்டு முடித்தோம். இப்படி ஒவ்வொன்றா திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாருன்னு. ஆனால் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன், குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிப்பேன்னு சொல்லி முடிக்கணும், எல்லோரும் செய்து முடிக்கணும். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் கிருபையில் டாய்லெட் சொன்னோம், அது கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளே அது முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்குறோம். 2 செக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 செக்ஷன் இருக்குது. லேடிஸ் டாய்லெட் தான் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு, அது முடிஞ்சிடும். ஸோ வி ஆர் ஆன் டைம் டேபிள், ஆன் ஸ்கெடியூல். அதனால் எங்களுக்கு அப்டேட் வரும்போது ஆன் ஸ்கெடியூல் தான் போடுவாங்க. கரெக்டாக ஸ்கெடியூல் படி போயிட்டுருக்கு. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன், மேலே இருக்க பால்கனி ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணணும்னு சொல்லிட்டேன். டிசைன்லாம் வந்துருச்சு, ஆனால் இன்னமும் ஒரு சமாதானம் இல்லை. அதை கொஞ்ச நாள் கொஞ்சம் கான்டம்ப்ளேட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றி எல்லாம் ரீடிசைன் பண்ணி எல்லாம் கொண்டு அதுக்கு ஒரு 2 வாரம் லேட் ஆகிடுச்சு ஆர்டர் பண்ணுறது. ஏற்கனவே வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். அப்போ அந்த ஏஜென்சி அந்த பிரதரை கூப்பிட்டு, அவர் விசுவாசி தான், அவரை கூப்பிட்டு பிரதர் இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்தோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரீடிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு ஆர்டர் பண்ணும்போது நான் சொன்னேன், என்கிட்ட இவ்வளோ காசு ஜனம் கொடுத்தது சேர்த்து வச்சுருக்கேன், நான் இதை அனுப்பிடுறேன், மீதி காசு அப்புறமா தர்றேன்னு இருந்த மொத்த பணத்தையும் அவருக்கு அனுப்பிட்டேன். அது மொத்த செலவில் ஒரு 25% வச்சுக்கிடுங்களேன் அனுப்பியாச்சு, அட்வான்ஸாக அனுப்பியாச்சு, எக்யூப்மெண்ட்டை இறக்குங்கன்னு சொல்லியாச்சு. அவரும் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டார். இதனுடைய அவுட்டோர் யூனிட் மொத்தமாக தாய்வான்லேருந்து வரணும். ஃபுல்லி பில்ட் யூனிட் அங்கேருந்து அப்படியே வருது, இம்போர்ட்டட் யூனிட்ஸ் மிட்சுபிஷி. ஆண்டவர் கிருபையில் கிட்டத்தட்ட ஒரு 14 யூனிட் இருக்கணும். அத்தனை யூனிட்ஸும் ஆண்டவர் கிருபையில் எதிர்பாராத நேரத்தில் அது எல்லாமே இம்போர்ட் ஆகி இறங்கிருச்சு. ஆனால் இதுக்கு ஏஹ்யூன்னு ஒன்று இருக்குது, ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்குது. அதில் உள்ள இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் போலாண்ட்லேருந்து வரணும். இவர் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் அந்த கம்பெனி வேலையை ஏப்ரல் 9ஆம் தேதி முடிச்சு கொடுக்குறேன், டிஸ்பேட்ச் பண்ணுறேன்றாங்க. எனக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. நான் இந்த கம்பெனி ஓனர்ட்டே பேசுங்க. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் ஹீ இஸ் ஜஸ்ட் அப்பாலஜைசிங். அவர் சொல்கிறார், சார் ஐம் வெரி சாரி, இப்போ வார் வேறு நடந்துகிட்ருக்கு, எனக்கு ஷிப்பிங் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, இயர் க்ளோசிங் ஆகிடுச்சு, நான் ஆர்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு 5 டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் எடுத்திருப்பேன், நான் ஆர்டர்ஸ் போட்டிருப்பேன், வெரி சாரி, என்னால் இப்போ எதுவுமே எனக்கு ப்ரொக்யூர் பண்ண முடியாது, எனக்கு கொடுக்க முடியாது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, சர்ச்சில் வேறு எழுந்து சொல்லிட்டேன். இப்போ வந்த ஜனம்
என்னமோ ஏசின்னாரு, 500 பேர் 1 லட்சம்னாரு. என்ன பண்ணார்? குழு குழுன்னு காற்று வர மாட்டேது, வெப்பமாக வருதுன்னு கேட்டாங்கன்னா நான் எங்கே போவேன்? உங்களுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, நீங்களாம் சிரிச்சிட்டீங்க பாருங்கள், நல்ல ஜனங்க நீங்கள். ஆனால் எனக்கு ஒரு விதமான தோல்வி வரும். இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 6 வருஷம் வேலை அப்படியே நடந்துட்டு எல்லாம் ஜெயமாக நடக்கிறது போல இருந்து திடீர்னு ஒரு டிப் வரும்போது இல்லை, யூ ஃபீல் லைக் யூ ஆர் லாஸ்ட். என்ன பண்ணிட்டோம், நம்ம அவசரப்பட்டோமா? ஆனால் நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுவேன், இந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு. இந்த தோல்வியை கையாளுறதுக்கு ஆண்டனுக்கு பலனை கொடுத்தார். இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத திசைகள்ல இருந்து, எதிர்பாராத விதங்களில், அளவீடுகளில் தோல்விகள் நம்மை சந்திக்க முடியும். நம்ம அதுக்கு ஆயத்தமாயிடணும். தோல்வியை சந்திக்க ஆயத்தப்பட வழி என்ன? ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நம்ம தொடரப் போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீதின் மிகப்பெரிய தோல்வியை சற்று முன் நம்ம பார்த்தோம். சிக்லாக்ல வந்த பெரிய தோல்வி. அதோட விளைவு என்னன்னா, 6ஆம் வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் மீதம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அப்ப தோல்விகள் நடுவில் தோல்வியை சந்திக்கிறதற்கு மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, தோல்வியின் நடுவில் கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கணும். அவ்வளோதான். இஃப் யூ டோன்ட் ஹோல்ட் ஆன் டு காட், யூ வில் பி வாஷ்ட் அவே பை யுவர் டிஃபீட்ஸ். கர்த்தரை நாம் உறுதியாய் பிடிக்கவில்லை என்றால் நம்முடைய தோல்விகள் நம்மை மேற்கொண்டு விடும். ஹோல்ட் ஆன் டு த லார்ட். கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கணும். நம்முடைய தோற்கிற நேரங்கள், பின்னடைவுகள் வரும்போது கர்த்தரை உறுதியாக, அதுதான் தாவீது செய்தான். இங்கே பார்த்தீங்கன்னா, மனைவி பிள்ளைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, வீட்டெல்லாம் எரிச்சு போட்டாங்க, சொத்துக்கள் எல்லாம் போச்சு, தன்னோடு இருக்கிற ஜனங்கள் இப்போ கல்லை தூக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தாவீது மனுஷர் மேல அல்ல, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே திடப்படுத்துறதுக்கு என்ன வழி? There are 2 important ways we can handle defeats and make that sorrow turn into joy. நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளால் வரும் துக்கத்தை கையாள 2 வழிகளை வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 ways we can turn our sorrow into joy when we undergo defeat. முதலாவது எழுதுங்க. Be confident that God is always in control. Be confident that God is always in control. தேவனுடைய கட்டுப்பாட்டில் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்று தைரியமாக இருக்க வேண்டும். என் தோல்விகள் நடுவிலே என் வாழ்க்கை தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று நாம் முழு தைரியமாய் கர்த்தரை நம்ப வேண்டும். சங்கீதம் 97:1, Psalm 97 verse 1, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாம் தோல்வியை சந்திக்கும் போது கூட தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நிறைய வெளியில் நாம் நினைக்கிறோம், நாம தோற்றது போல கடவுளும் தோத்துட்டாருன்னு நினைக்கிறோம். நோ, நாம தோற்றாலும், நாம தோல்விகளை சந்தித்தாலும் நம்முடைய தேவன் என்றென்றும் ஜெய கிறிஸ்துவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இதை வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் மாறாதவராய் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்பொழுது வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், எந்த நேரம் வேணாலும் வரும். எனி ஃபெயிலியர், எனி டிஃபீட் கேன் ஹேப்பன் அட் எனி மோமெண்ட் ஆஃப் டைம். நீங்கள் இளமையாக இருக்கும்போது தோல்வி வரலாம், முதிர் வயதாக இருக்கும்போது தோல்வி வரலாம், அனுபவசாலியாக இருக்கும்போது தோல்வி வரலாம், அனுபவம் இல்லாத இருக்கும்போது தோல்வி வரலாம், ஆயத்தமாக இருக்கும்போது தோல்வி வரலாம், ஆயத்தம் இல்லாத போது தோல்வி வரலாம். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் சக்ஸஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். உங்கள் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேர் வெற்றி பெற்ற மெதப்பிலே இருக்கிறீங்க. யூ ஹவ் நாட் பில்ட் த ரெசிலியன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் பிகாஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபெயிலியர். இன்றைக்கி பாருங்கள்,
ஒரு காலத்தில் துபாய் வந்து ஒரு சொர்க்க பூமியாக பார்க்கப்பட்டது. அங்கே வேலை கிடைக்கணும்னு எத்தனை பேர் ஏங்கினாங்க? இப்போ யார் அப்ளை பண்ணுறா சொல்லுங்க பார்ப்போம். மிடில் ஈஸ்ட் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பின்னாடி வந்துருச்சு இப்போ. ஏன்னா பீப்புள் தாட், ஜென்ரலாக பாருங்கள், கண்ட்ரீஸ் லைக் யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, அல்லது இப்போ பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்க அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து மாடர்ன் நேஷன்ஸ், இதிலலாம் சண்டே வராது, யுத்தமே வராது, பாதுகாப்பான நாடுகள்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் அந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. சூழ்நிலைகள் ஒரு இரவில் மாறுங்க. தொடர் ஜெயங்கள் ஒரு இரவில் தோல்வியாக மாற வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அநேக அதிர்ச்சிகளை நமக்கு கொடுக்கும், ஆச்சரியங்களை நமக்கு கொடுக்கும். ஆனால் மறந்துடாதீங்க, இவைகள் எல்லாம் மாறும், ஆனால் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இத்தனை குழப்பங்கள் நடுவில், நமக்கு புரியாத தோல்விகள் நடுவில், நமக்கு மனசுக்கு எட்டாத பாதைகளை நம்ம போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் இன்னும் ஆளுகை செய்கிறார். அவர் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில் தோல்வியின் நேரத்தில் கர்த்தர் எங்கேயோ மறைஞ்சிட்டார் நம்ம நினைக்கிறோம். நோ, he is still working in the midst of our defeats. நம்முடைய ஏமாற்றங்கள், தோல்விகள் நடுவில் கர்த்தர் செயலிழந்து போகலை, அவர் இன்னும் வேலை செய்கிறார். 3 எண்ணங்களை படைக்கிறேன், தயவுசெய்து எழுதுங்க. நம்பர் 1, while we are going through defeats, the processes of God are going on. நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலேயே தேவனுடைய கிரியைகள் தொடருகிறது. எழுதுங்க, இந்த வாக்கியத்தை எழுதுங்க. While we are going through defeats, God's processes are still continuing. நாம் தோற்று கொண்டிருக்கிற வேளையிலேயே தேவனுடைய கிரியைகள் நம் வாழ்வில் தொடர்ந்து நடக்கிறது. எழுதுறீங்களா? இது அவங்களுக்கு கொடுக்கல, அதனால அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் எழுதுங்க. நாம் தோற்று கொண்டிருக்கும் வேளையிலேயே தேவனுடைய கிரியைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அவருடைய ப்ராசஸஸ் ஸ்டாப் ஆகவே ஆகாது. While we are getting defeated, God's processes continue. தேவன் இன்னும் ப்ராசஸில் தான் இருக்கிறார், அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதில் இது ப்ராசஸ் எல்லாமே நாம் எதிர்பார்க்காத ஒரு ப்ராசஸ், நம்ம கொஞ்சம் கூட நிதானிக்க முடியாத தேவ கிரியைகள் தோல்விகளுக்கு பின்னணியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 3 காரியங்கள், 3 சாத்தியங்கள் இருக்குது, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேவன் எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவார் என்று 3 பாசிபிலிட்டி, 3 பாசிபிலிட்டிஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது 3 சாத்தியங்கள். அதில் ஒரு சாத்தியம் என்னென்னா, God might be calling our attention to something different. நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவன் ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்து கொண்டிருக்கிறார். நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலேயே தேவன் ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்து கொண்டிருக்க முடியும். God might be calling our attention to something different. எழுதிட்டீங்களா? God might be calling our attention to something different. வித்தியாசமான செயல்களை செய்ய தேவன் நம் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கலாம். இந்த தோல்வியின் வழியாக போகும்போது நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே வழியே இல்லை, எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு வருங்காலமே இல்லை, நம்ம முட்டுக்கட்டை போட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் பாருங்க, இருண்டு போய். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், in the midst of your own defeat, God's processes can be very different than what you are thinking. நீங்கள் நினைக்கிறது போல இல்லாமல் வித்தியாசமான ஒரு கிரியை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், நம்முடைய கவனத்தை வேறு ஒரு திசைக்கு கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தோல்விகள் என் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக மாறினது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கனவு கண்டது என்னன்னு சொன்னால், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு இந்த ஆடியோலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் ஒரு ஹையண்ட் ஸ்டுடியோவில் நான் வந்து ஒரு இன்ஜினியராக வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தட் வாஸ் மை ட்ரீம் அப்படி வச்சுருந்தேன். அதுக்காகவே நான் போய் குரூப்பெல்லாம் சூஸ் பண்ணி சயின்ஸ் பக்கம் போய் எப்படிலாம் படித்து இன்ஜினியர் ஆகி இப்படி வரணும்னு நினச்சேன். போட்டார் ஒரு போடு. இந்த 11th 12th ஒன்றும் இல்லாமல் நாசமாக போச்சு. அதெல்லாம் ஃபெயில் ஆகிற லெவலில் போய் கெஞ்சி ஆண்டவர்கிட்ட மன்றாடி பாஸ் ஆனால் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். கடைசியில் இன்ஜினியரிங்காவது
அது ஒன்றும் கிடையாது. கடைசியில் லிட்ரேச்சரில் போய் படிக்க போனேன், ஆர்ட்ஸில் போய் உட்காந்தேன். ரொம்ப சங்கடமாக இருந்தது. பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, இன்ஜினியரிங் படி நீ சயின்ஸ் குரூப் ஃபஸ்ட் குரூப் எடுத்துகிட்டு இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்க, மேக்ஸும் சயின்ஸும் படிச்சுட்டு நீ வந்து லிட்ரேச்சரில் உட்காந்துருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வேறு ஒரு கிரியை எனக்குள்ளே செய்து கொண்டிருந்தார்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நாள் கழித்து புரிஞ்சுது. அங்கேருந்து பைபிள் ஸ்கூல் போனேன். பைபிள் ஸ்கூலில் போனாலும் நான் நினச்ச பாதை வேறு. நான் வேறு ஒரு திட்டம் போட்டுட்டு வேறு ஒரு ஊழியத்துக்காக என் ஆயத்தப்படுத்தி அதுக்கு சைன் அப் பண்ணி நான் வந்து அந்த திசையில் போகணுன்னு ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். போட்டார் ஒரு போட்டு கடைசியில் நான் எதிர்பாராத இதே ஆவடியில் உட்கார வச்சார் ஆண்டவர். இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன், ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த தோல்விகள் தான் என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளாக மாறினது. இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல, நான் எதிர்பார்க்கல, கனவு காணல, இதுக்கெல்லாம் ஜாம் பண்ணதே கிடையாது. இது என் ரேடார்லே இல்லை. இதெல்லாம் எனக்கு தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாதுன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் ஒரு புதிய பாதை எனக்காக வைத்திருந்தார். சில வேளையில் தண்ணி அடிச்சுட்டு வேகமாக வரும்போது வயலில் வந்து ஒரு அணைக்கட்டு மாதிரி போட்டு அப்படியே திருப்பிடுவாங்க பார்த்தீங்களா தண்ணியை. நம்ம வாழ்க்கையில் கூட அநேக தோல்விகள் தான் ஆண்டவர் நம்மளை திருப்புற நேரமாக மாறுது. எனக்கு தெரியும், இந்த சபைக்குள்ளே உட்காந்துருக்க நிறைய பேர் நீங்கள் உட்காந்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் போடல அப்படி திரும்பி வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டது எதனால் தெரியுமா? நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகள் தான் நம்ம பாதையை தேவனண்டை திருப்பினது. அல்லது நம்ம திரும்பி இருக்கவே மாட்டோம். நம்ம பாதை தான் மெய்யான பாதை, செவ்வையான பாதைன்னு ஓடிட்டு இருந்த நம்மளை ஒரு அணை கட்டினார் ஆண்டவர். அந்த நேரம் வந்து ஒரு பெரிய தோல்வி, பெரிய விழுகையை போல் அது தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு திரும்பி பார்க்கும்போது நமக்கு தெரியும், நான் நினைக்காத பாதையில் என்னை கொண்டு திருப்பி வச்சுருக்கீங்களே ஆண்டவரே. I thought you had forgotten me, you have forsaken me. என்னை நீங்கள் கைவிட்டீங்க, என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பின்னணியிலேருந்து வேறு மாதிரி ஒரு கிரியை செஞ்சுட்டு போயிருக்கீங்க. எனக்கு தெரியலை. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ நான் அதை உணர்கிறேன். God has been at work all the time. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு காலையில் யாராவது ஒருத்தர், பாஸ்டர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நான் பிரயாசப்பட்டேன், கனவு கண்டேன், இவ்வளோ கோட்டை கட்டி வச்சுருந்தேன், ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை என் லைஃப்பில் கொண்டு வைக்கிறாரு, ஏன் என் பாதையை திருப்புறாரு? நீங்கள் தேவன் மேலே உங்கள் கான்ஃபிடன்ஸை திருப்புங்க. பிகாஸ் ப்ராபப்ளி காட் இஸ் காலிங் யுவர் அட்டென்ஷன் டு சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். வித்தியாசமான ஒரு செய்கைக்கு நேராக கர்த்தர் உங்கள் கவனத்தை திருப்பி கொண்டிருக்கிறார் என்பது சாத்தியமாக இருக்கலாம். தட் குட் பி a possibility. There's a second possibility. God is not just changing your course. கர்த்தர் உங்கள் வழித்தடத்தை திருப்புகிறது மாத்திரமல்ல, இந்த தோல்விகள் நடுவில் நம்பர் 2, God might be correcting us. தேவன் நம்மை சீர் செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வழிகள் தாறுமாறாக இருக்கும்போது கொடுத்த தோல்வியினால கர்த்தர் நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கலாம். God can be correcting us, using these defeats to correct us. நான் சொன்னேன் பாருங்க, இந்த டிஃபீட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப எம்பாரசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், வேதனையான ஒரு அனுபவம், வெட்கக்கேடான ஒரு அனுபவம், அவமானத்தை கொண்டு வருகிற அனுபவம் வந்து தோல்வி. ஆனால் கர்த்தர் இந்த வேதனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்து தேவன் நம்மளை சீர்படுத்தக்கூட பயன்படுத்த முடியும். தன் நேசிக்கிற புத்திரனை ஒரு தகப்பன் என்ன செய்கிறான்? சிட்சிக்கிறான். அந்த சிட்சை தற்காலத்திலே வேதனையாக இருக்கும், ஆனால் நீடித்த நாளுக்கு அது நன்மையை கொண்டு வரும். நம்ம லைஃப்பில் கர்த்தர் மாத்திரம் அந்த டிஃபீட்டை நம்ம லைஃப்பில் கொண்டு வரலைன்னா நம்ம திருந்தவே மாட்டோம். சில பேர் நான் வச்சது தான் வழி, நான் சொன்னது தான் வார்த்தை, நான் போட்ட கோட்டை யாரும் தாண்டக்கூடாது, இப்படி நம்ம வச்சுருந்துருப்போம். ஆனால் அவ்வளோ அடி. அந்த நேரம் கர்த்தராக நம்மளை வந்து தம்முடைய கோலினால் தடியினால் நம்மை வந்து சிட்சித்து அப்படி திருப்புவார். நீ போகிற வழி சரியில்லை, நீ போகிற பாதை தவறு, இது எனக்கு பிரியம் இல்லைன்னு காட்டுறதுக்கு தேவன் சில வேளை நம்முடைய தோல்விகளை நமக்கு நீண்டகால நன்மை கொடுக்கிறதுக்காக தேவன் அந்த தோல்விகளை ஒரு கருவியாக நம்மளை திருத்துறதுக்கு தேவன் மாற்ற முடியும். இஸ்ரவேலர் அவங்க படைகளாக போய், நான் சொன்னது போல எரிகோவை போய் சாதாரணமாக சுற்றி வந்து எக்கால ஊதி ஜெயிச்சிட்டாங்க. பெரிய பட்டணமாகிய பெரிய மதில் உள்ள எரிகோவையே கவிழ்த்துட்டு அந்த மக்கள் வந்து சின்ன பட்டணமாகிய ஆயி பட்டணத்தில் படுதோல்வி அடைந்து திரும்பி வர்றாங்க.
அப்போ யோசுவா கர்த்தர்ட்ட போய் விசாரிக்கிறோம், என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பட்டணத்தை நாங்கள் சர்வசாதாரணமாக ஜெயிச்சுட்டு வந்தோம், இந்த சின்ன பட்டணத்தை மேற்கொள்ள முடியலையே. அப்போ கர்த்தர் கரெக்ட் பண்ணுறார், நீ செய்த தவறு என்ன, என்னை நம்பலை, நீ என்னை விசாரிக்கலை, எனக்கு நீ செவி கொடுக்கலை. கர்த்தர் கரெக்ட் பண்ணுறாரு. அந்த தோல்வி மட்டும் அன்றைக்கி யோசுவா சந்திக்கலைன்னா அந்த தவறை திரும்ப திரும்ப அவர் செஞ்சுட்டே இருந்திருப்பார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறதுக்காகவே சில டிஃபீட்ஸை கொண்டு வர்றார். பிகாஸ் வி வென்ட் டூ ஃபார் அவுட் ஆஃப் த வே. சில தடவை நம்ம சுய புத்தியில் சாய்ந்து நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் சரி, நம்ம குருட்டுத்தனமாக போகிறோம் பாருங்கள். அப்போ கொடுக்குற அடியில் அந்த டிஃபீட் இருக்குது பாருங்கள், இட் பிரிங்ஸ் பேக் டு அவர் சென்சஸ். நம்மை நம்முடைய சுய நினைவுக்கு திரும்ப கொண்டு வருது. ஏன் இதை என் வாழ்க்கையில் நடந்தது? அப்போ நம்மளால் நிதானித்து பார்க்க முடியுது, நான் எங்கே தவறு செய்தேன். வி கோ பேக் டு த ட்ராயிங் போர்ட், வேர் டிட் இட் ஆல் கோ ராங். அப்போ கண்டுபிடிப்போம், இத்தனை நாள் ஒரு புத்தி இல்லாமல் போயிருக்கிறேனே, வெகு தூரம் தவறான ஒரு பாதையை நான் தெரிந்தெடுத்து தேவனை அறியாத ஒரு பாதைக்கு நான் போயிட்டேனே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கர்த்தர் சொல்வார், உனக்கு ஏன் இதை நான் அனுமதிக்கிறேன், உன் பாதையில் ஏன் நான் இந்த தடுப்பை நான் கொடுக்குறேன்னா, அன்றைக்கு பீலேயாம் அந்த கழுதையின் மேலே அவன் போயிட்டுருக்கும் போது நடுவில் எதிர்பட்டு வந்த தேவதூதன் பட்டயம் உறவி நிற்கும் போது கழுதை போகமாட்டேன்னு சொல்லிச்சு பாருங்க. அந்த மாதிரி சொல்கிற கர்த்தர் நிறுத்துவார், ஜஸ்ட் டு டெல் அஸ் யுவர் பாத் இஸ் நாட் ரைட். So God can be correcting us using defeats. மூன்றாவது இன்னொரு சாத்தியம் இருக்கு, third possibility எழுதுங்க. God might be coaching us to become better and stronger. தேவன் நம்மை இன்னும் சிறந்தவர்களாக வலிமை உள்ளவர்களாக பயிற்றுவித்து கொண்டிருக்கலாம். God could be actually coaching us to become better. நாம் சிறந்தவர்களாய் மாறுவதற்கு இந்த தோல்விகள் நமக்கு பயிற்சி களமாக மாறலாம். எனக்கு தெரியும், கர்த்தர் மாத்திரம் அனுமதிக்காமல் இந்த தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் வராது. ஆனால் இந்த தோல்விகள், பின்னடைவுகள், இந்த அவமானங்கள், இந்த வேதனைகள்லாம் கடந்து வரும்போது we know we have actually become better. இந்த பிரச்சனைகளால் தான் நம்ம இன்னும் எப்படி மாறிட்டோம், சிறந்தவர்களாக மாறிட்டோம். நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தொடர்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருந்த எனக்கு ஒரு தோல்வி வந்தபோது நான் திரும்பி பார்க்குறேன், இந்த 2 வாரங்கள் என்னோடு கர்த்தர் செய்கிற கிரியைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேசின காரியங்களை கர்த்தர் இப்போ என் வாழ்க்கையில் அனுபவமாக்குறார். நிறைய பொறுமையை கற்றுக்கிட்டேன், சகிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டு கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கிறாரு. எல்லா நிலையிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்ற காரியங்களை இந்த காலகட்டத்தில் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். லாட் ஆஃப் லெசன்ஸ் ஐவ் லேர்ன்ட். இந்த தோல்வி மட்டும் வரலன்னா இந்த மாதிரி டீப் லெசன்ஸ் நான் படிச்சிருப்பேன்னா தெரியல. இதை கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்க முடியாது, இதெல்லாம் லைஃப்பில் தான் கற்றுக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பில் அவங்க வந்த டிஃபீட்ஸ் தான் அவங்கள ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக மாற்றிருக்கு இல்லையா, குணத்தையே மாற்றிருக்கு. சுபாவங்கள்லாம் மாறினதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்த தோல்விகளால் தான் அந்த சுபாவங்கள் மாறி இருக்கு. சில தடவை இந்த மாதிரி டிஃபீட்ஸ் வர்றது நம்ம வேகத்தை கூட கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இல்லைன்னா நமக்கும் ஆபத்து, எதிரில் இருக்கவங்களுக்கும் ஆபத்து. அதனால் ஆண்டவரே சில தடவை இந்த தோல்விகளை அப்பப்போ உள்ளே விடுவார், விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு, உன்னை பற்றி நீ வைத்திருக்கிற மேன்மைகள், உன்னை பற்றி நீ நினைக்கிற பெருமைகள்லாம் ஆண்டவர் கொஞ்சம் அப்படி கட்டுப்படுத்துறதுக்கு அப்படி வைப்பார். பவுல்கிட்ட சொன்னார், பவுல் ஜெபம் பண்ண, ஆண்டவரே மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட இந்த முள் சாத்தானுடைய தூதனை போல இருக்குது, என் மாம்சத்தை விட்டு இதை எடுத்துரும். 3 முறை ஜெபம் பண்ணாராம். கர்த்தரை கேட்க மாட்டேனார், வச்சுக்கோ அதை அப்படியே வச்சுக்கோனார். என்னன்னு கேட்டால், அவர் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல்களை குறித்த மேன்மை பாராட்டுதலுக்கு பெருமை வந்துடாமல் இருக்க கொடுத்தாராம். அவனை வச்சுக்கோ, இது இல்லைன்னா உன்னை கையில் பிடிக்க முடியாது, நீ எல்லாரை விட பெரியவன் சொல்வ. இதை முள்ளு குத்தும் போது வாயில் எல்லா வார்த்தையும் மாறி போச்சு. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன், பாவியில் பிரதான பாவி, அகால பிறவி. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி வந்துச்சுன்னா குத்துல தான். குத்தலைன்னா வாய் இஷ்டத்துக்கு பேசும். அப்போஸ்தலர் நான் தான் பெரியவன், நான் தான் புண்ணியவான், பரிசுத்தவான்னு பேச ஆரம்பிச்சிடும். குத்தன உடனே ஆண்டவரே நான் பாவி, நான் ஒன்றுக்கு உதவாதவன். அந்த ஹியூமிலிட்டி
change of character, God uses defeats to change us massively. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் இது இருக்குங்க. நீங்கள் சொல்லுவீங்க, இந்த அனுபவத்தை மட்டும் நான் கடக்கலை, என் குணம் வேற குணங்க. இந்த அனுபவத்தை கடந்த பிறகு தான் நான் நார்மலாக மாறினேன்னு வாங்க சில பேர். முன்னாடி அப்நார்மலாக இருந்தேன், யாருன்னு அடக்க முடியாது, யார் கைக்கும் கட்டுப்பட மாட்டேன், இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தேன். இந்த அனுபவத்துக்கு அப்புறமா என் வாழ்க்கையில் வந்த தோல்வி, என் வாழ்க்கையில் வந்த பின்னடைவு, எனக்கு வந்த இந்த அவமானங்களுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேன் நான். God has changed me a lot. கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். Hallelujah. So please understand that even in the midst of defeat, God is in control. உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும், கர்த்தர் கைவிட்ட மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். Hallelujah. நினையாத புரியாத பாதைகளில் கர்த்தர் நடத்தி நம்மை கொண்டு செல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக. விசுவாசிங்க. அதை உங்களுக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் பெரிய ஒரு நஷ்டத்தில் பெரிய துக்கத்தில் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் அதையே ஒரு பாதையாக மாற்றி கொண்டு செல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ ஏந்தினீ என் இயேசுவே. புரியாத பாதையோ புதிய வழிகளில் நடத்தினீ ஏந்தினீ என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே இயேசுவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. Hallelujah. Number one, be confident that God is always in control, even in the midst of defeat. தோல்வியின் நடுவில் கூட தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், தேவன் ஆளுகை செய்கிறார். என்னுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பலாம், என்னை ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டிருக்கலாம், என்னை சிறந்தவனாய் மாற்ற என்னை பயிற்றுவித்து கொண்டிருக்கலாம். தோற்றதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த ஃபெயிலியர், இந்த டிஃபீட், இட்ஸ் எண்ட் ஆஃப் மை லைஃப்னு பிசாசு சொல்லுவான். நோ, காட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். கர்த்தர் இன்னும் ஆளுகை செய்கிறார், இன்னும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது வெளியில் இருக்கவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, தோற்று போயிட்டான், ஏமாந்துட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தான் வெளியெல்லாம் பேசியிருப்பாங்க. அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. God was working. எல்லாரும் முடிஞ்சது முடிவுரை எழுதும்போது கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். Maybe you thought it's finished. God is working. இதோட என் லைஃப் முடிஞ்சிருச்சு நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இல்லைப்பா, வெளியில் பார்க்கும்போது முடிஞ்ச மாதிரி தான் தெரியும், ஆனால் நீ பார்க்காத ஒரு இடத்துல உன்னை புரியாத பாதையில் நடத்திட்டு அறியாத வழிகளில் உன்னை கொண்டு போய் உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு நான் இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். ட்ரஸ்ட் இன் மீ, என்னை நம்பு, என்னை நம்பு, நான் உன் வாழ்க்கையின் மேல் ஆளுகை செய்கிறேன். நான் கடந்து போகிற என்னுடைய தோல்விகளை கர்த்தர் அறிவார். யோபு சொன்னார்ல, நான் போகும் பாதையை அவர் அறிவார். எனக்கு புரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியும். He understands. I have to understand that God understands. He is in control. That's number one. ரெண்டாவது எழுதுங்க, be confident that God is close to us even when we are defeated.
நாம் தோற்று கொண்டிருக்கும் போது கூட கர்த்தர் வந்து நம்மோடவே கூட இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். இந்த சத்தியம் வந்து ஒவ்வொருவரும் அவங்க இருதயத்தில் எழுத வேண்டிய ஒரு சத்தியம். என் வாழ்க்கையில் நான் தோல்வியை நாம் கடந்து போகும்போது தேவன் என் அருகிலே இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் தைரியமும் நம்மை இடைக்கட்ட வேண்டும். See, one of the things we are so scared to be defeated. நாம் தோற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அல்லது தோல்வியை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமாங்க? நம்ம தோத்துட்டோன்னா நம்மளை எல்லாரும் தனியாக விட்டுருவாங்க. அதான் பிரச்சனை. நீங்கள் எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. நீங்கள் தோற்று போகும்போது உங்களோட நெருங்கி வந்த நிறைய பேர் உங்களை விட்டு விலகிடுவாங்க. இது வந்து உண்மை, இது நிஜம். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். ஒரு ஸ்கூல் பிள்ளையாகவே எடுத்துக்கலாமே. நீங்கள் வந்து வெற்றி பாதையில் போயிட்டு இருக்கும்போது வெற்றி எடுப்பீங்கன்னு எல்லாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும் போது உங்களுக்குன்னு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று உங்களோட சேரும், உங்களோட ஷேர் பண்ணிக்கிடுவாங்க, உங்களோட பேசுவாங்க, பழகுவாங்க, சிரிப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அல்லது ஜெயிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் தோற்க போகிறீங்க அல்லது தோத்துட்டீங்கன்னு நீங்கள் வெளிப்பட்டுட்டா இந்த கூட வந்த சப்போர்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவாங்க. திஸ் இஸ் ரியல். கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிடுங்களேன். இப்போ கோலி தான் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு இப்போல்ல. அவர் தானே என்னப்பா? சரி, விராட் கோலி. உதாரணமாக வச்சுக்கோ, ஒரு கேம் நடக்குது, அதில் கடைசியாக ஒரே ஒரு பால், அதில் 6 ரன் அடித்தா வின் ஆகிடும்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த விராட் கோலி கடைசி பால் எல்லாம் எதிர்பார்த்து மூச்சை பிடிச்சிட்டு அடிக்கிறார், அடித்ததெல்லாம் 6 போயிடுச்சு வச்சுக்கிடுங்க. அந்த சீன் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஐயோ, அந்த ஸ்டாண்டில் இருக்க அவருடைய கூட இருக்க எல்லா விளையாட்டு வீரர்கள் எல்லாம் உள்ளே ஓடி வந்துடுவாங்க. வந்து அவரை வரவேற்று தோள் மேலே தூக்கி வச்சுட்டு பவனையா வருவாங்க. இதே சீனை மாற்றி யோசித்து பாருங்க. 6 அடிக்கணும்னு கடைசி பால் வீசுறாரு, பின்னாடிக்கு ஸ்டம்ப் எல்லாம் வீசிட்டு பறக்குதுன்னு வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. யாராவது வருமா வரவேற்க? அந்த சீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலையை கவுந்துட்டு ஹெல்மெட்டை எடுத்துட்டு தன்னந்தனியாக ஸ்டாண்டுக்கு போவார், திரும்ப தனியாக போவார். யாரும் வரவேற்க வர மாட்டாங்க. ஜெயிச்சா எல்லாரும் வருவாங்க, தோத்தா எல்லாம் தூரம் போயிடுவாங்க. இது வாழ்க்கையிலும் இது உண்மை, விளையாட்டிலையும் உண்மை, இப்போ இருக்கிற அரசியல்லையும் உண்மை. உண்மையா இல்லையா? ஒருத்தர் வெற்றி பெற போறார்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னா வந்து நின்று நான் அவங்களோட கூட்டணிக்கு வர்றேன்னு. தோக்க போறோன்னு தெரிஞ்சா கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டான், கேட்டு சொல்றவங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆலோசனைனாலே அர்த்தம் என்ன? என்ன விடுறாப்பா சாமி. அப்போ ஜெயிக்குது அப்படின்னா எல்லாரும் முக்கிற போல முச்சிருவாங்க. இது தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மைங்க, இது உண்மை. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு பாப்புலாரிட்டி மேலே இருக்கிற வரைக்கும் கூட்டம் உங்கள் பக்கத்தில் நிற்கும். ஆனால் தோற்றுட்டிங்கன்னா சில பேர் சொல்லிட்டு போவாங்க, சில பேர் சொல்லாமலே போயிடுவாங்க. யோபுடைய வாழ்க்கை வெற்றி சிகரத்தில் இருக்கும்போது வேலைக்காரன் வேலைக்காரி ஐயோ எல்லாரும் வந்தாங்க. ஆனால் வாஷ் அவுட் ஆனான் ஒரு நாள், பேங்க்ரப்ட், எல்லாம் போச்சு. வந்த நண்பனும் தூரத்தில் உட்காந்துக்கிட்டான். தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய வாசனை அந்நியமாக மாறிடுச்சு. வேலைக்காரனை கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி போயிட்டான். எவ்ரிபடி மூவ் அவே, எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்காக தான் நம்ம தோல்வியை சந்திக்க ரொம்ப பயப்படுறோம். ஐயோ நம்ம தோத்துறக்கூடாது, தோத்துட்டா எல்லாரும் நம்மளோட விலகிடுவாங்க, தூரமாக போயிடுவாங்க, நம்ம வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். நாம் இந்த உணர்வு, இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால என்ன பயம் நமக்கு வருதுன்னா, ஓ நம்ம தோற்றோம்னா கர்த்தர் கூட நம்மளை விட்டு விலகிடுவார் நம்ம நினைக்கிறோம். I tell you that is the farthest from the truth. உண்மை என்னன்னா, நம்முடைய தேவன் யாருன்னா, நான் தோற்கும் பொழுது கூட என்னோட கூடவே நடந்து வருகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த காலையில் நீங்கள் எதில் வேணால் தோற்று போய் வந்திருக்கலாம். நீங்கள் படிப்பில் தோற்றுருக்கலாம், ஒரு எக்ஸாமில் ஒரு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க தோற்றுருக்கலாம், நீங்கள் வந்து இன்டர்வியூவில் தோற்றுருக்கலாம், உங்கள் வேலையில் தோற்றுருக்கலாம், வாழ்க்கையில் தோற்றுருக்கலாம், உங்களுடைய வியாபாரங்களை தோற்றுருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம். நீங்கள் நினைக்காதீங்க நான் தோற்றதுனால ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக போயிட்டாருன்னு. கிடையவே கிடையாது.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர் சொல்லி இருக்கிறாரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுமா அது? நம்ம தோற்று போய் நிற்கும் போது எனக்கு யாருமே இல்லை இப்போ இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் கூட வருவார். 139ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வசனங்களை நிதானமாய் பாருங்கள். 139ஆம் சங்கீதம் 1 முதல் 10. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாகி எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். வான பரியந்தம் வெற்றி பெற்று மேலே போனாலும் கர்த்தர் அங்கே இருப்பாராம். எல்லாம் போச்சுங்க, எல்லாம் நஷ்டமாச்சு, எல்லாம் ஏமாந்துட்டேன், எல்லாமே தோற்று போயிட்டேன், நீ பூமியின் கடையாந்திரங்களை பாதாளத்தில் போய் படுக்க போட்டா யார் வரமாட்டான்? கர்த்தர் வருவார். சிங்க கபியிலும் இருப்பார், அக்கினி சூளையிலும் இருப்பார், பெருங்காற்றிலும் கூட இருப்பார், உயர்ந்த கண்மலையிலையும் கூட இருப்பார். தேவனை போல நம்மை கைவிடாத ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. அவர் ஒருவரே நம்மோடு இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கு நீ போனாலும் கூட இருக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரம்தான். Have this confidence that God is close to you even when you are defeated. நீ தோற்று போகும்போது கூட உன்னோடு கூட நடந்து வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அவமானத்தில், அந்த வெறுமையில், அந்த வெட்கத்தில் he is there with you. கைவிடாத ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னா தோல்விகளை பார்த்து பயப்படவே மாட்டோம். இந்த தோல்வியிலேயும் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் நம்ம நம்புவோம். தோல்வியிலேயும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்று நம்புவோம். I want to finish with this. I'm going to give you 4 practical instructions to consider while going through defeat. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வழியாய் கடந்து போகும்போது கடைபிடிக்க வேண்டிய 4 நடைமுறை வழிமுறைகள், நடைமுறையான practicalான instructions. 4. Please write it. I'm not going to explain but just the statements, but it is very important. I'm going to put it in ABCD so it's easy to remember. 4 காரியங்கள். Number 1, stop getting angry at yourself when you are defeated. தோற்கும் போது உங்கள் மீது கோபத்தை திருப்பாதிருங்கள். உங்கள் மேலேயே கோபம் கொள்வதை நிறுத்துங்கள். நிறைய பேர் யார் மேலேயும் கோபமாக இல்லை, தங்க மேலே தான் கோபமாக இருக்காங்க. They're angry at themselves. How in the world did I do this? எப்படி நான் இதை செஞ்சேன், எப்படி இங்கே போனேன், எப்படி இதில் நான் ஈடுபட்டேன், எப்படி இவ்வளோ பெரிய தோல்விக்கு நான் காரணமாக இருந்துட்டேன். You're so angry at yourself. God is saying stop. உங்கள் தோல்வியை கையாள்வதற்கு இது வழி அல்ல. உங்கள் மேல் கோபத்தை திருப்பாதீங்க. Number 2, stop blaming yourself in the midst of defeats. தோல்விகள் வழியாக கடந்து போகும்போது உங்களையே குற்றம் செலுத்தி உங்களையே குற்றப்படுத்தாம இருங்க. உங்களையே குற்றம் சொல்றதை நிறுத்துங்க. Stop blaming yourself. நீ நிறைய பேர் அந்த குற்றங்கள், அந்த தவறுகள், பிழைகள், அந்த தோல்விகள்லாம் தங்க தோள் மேலே வச்சுக்கிட்டே நடந்து போகிறாங்க. They understand that it's a huge mistake, it's a huge defeat, it's a huge loss. இது ஒரு பெரிய நஷ்டம், இது ஒரு பெரிய வேதனை, இது ஒரு பெரிய இழப்பு, இது பெரிய வெட்கம் அப்படின்னு புரியுது அவங்களுக்கு. ஆனால் அதை விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நான் தான் காரணம்னு அந்த பாரத்தை தங்கமலையே ஏற்றிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் நீ பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை
ஆதரிப்பார், ஆதரிப்பார். இப்போ ஏன் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கணும்? நான் செஞ்ச தப்பை எதுக்கு அவர் மேல் வைக்கணும்னா, அதுக்கு தான் இயேசு வந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, ஆமா, நம்ம பொதுவாக பெஸ்ட் பிட்ஸை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சது பழசெல்லாம் நம்ம வச்சுக்கிடுவோம். சிறந்ததை மற்றவங்களுக்கு கொடுக்க நம்ம பழகிருக்கோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தோல்விகளை கூட கர்த்தர்கிட்ட கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னால் இது தாங்க முடியல, இந்த வேதனையை தாங்க முடியலன்னா அவர் சொல்வார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் கேஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் ஆன் ஹிம். வருத்தப்பட்டு பாரம் சொல்லி எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் என்னால் சுமக்க முடியும். ஸோ ஸ்டாப் பிளேமிங் யுவர் செல்ஃப். உங்களையே குற்றவாளியாக தீர்த்து 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 டோன்ட் கோ டவுன், லீவ் இட் டு த லார்ட். நம்பர் 3, ஸ்டாப் என்ஆக்டிங் க்ரூவல்டி ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மீது கொடூரமாக நடந்து கொள்வதை நிறுத்துங்கள். சிலர் இந்த டிஃபீட் வழியாக போகும்போது அவங்க செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் பெயின் அவங்க கொடுப்பாங்க தங்களுக்கு. நீங்கள் நிறைய சின்ன பிள்ளைங்க கூட, டீனேஜர்ஸ் பார்க்குறேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க, அவங்க தோல்வி வந்துருச்சு அப்படின்னா சில பிள்ளைங்க செய்கிறது என்னென்னா, ஒரு பிளேடு எடுத்து தன் கையை அப்படியே கீறிடுவாங்க. அப்போ நான் சில பேரை கவுன்சில் பண்ணும்போது கேட்டிருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அந்த பெயினே எனக்கு ப்ளஷராக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு கிவ் பெயின் டு மை செல்ஃப், ஐ வாண்ட் டு பனிஷ் மை செல்ஃப். நான் செய்த தப்புக்கு நானே என்னை பனிஷ் பண்ணணும்னு விரும்புகிறேன், அப்போ தான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்ய வேண்டாம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நீங்கள் பனிஷ் பண்ணிக்கிட்டாதீங்க. உங்களை பனிஷ் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸ்டாப் பனிஷிங் யுவர் செல்ஃப், ஸ்டாப் ஹார்மிங் அண்ட் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். கிவ் இட் டு த லார்ட், கிவ் இட் டு த லார்ட். கடைசியா நம்பர் 4, ஸ்டாப் டினைங் குட்னஸ் டு யுவர் செல்ஃப். உங்களுக்காக கர்த்தர் தரும் நன்மையை மறுக்கிறத நிறுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு தரும் நன்மையை மறுக்காதீங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லாதீங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த தோல்விக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எந்த நன்மை எனக்கு வேண்டாம், எல்லாத்தையுமே டினை பண்ணுவாங்க. சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வேணாம், எதை குடிக்கிறியா குடிக்கலாம் வேணாம், ஜூஸ் குடிக்கிறியா ஜூஸ்லாம் வேணாம். பார்த்துருக்கீங்களா? நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் வேணாம், நல்ல ட்ரெஸ்லாம் வேணாம், நான் இப்படியே இருக்கேன், ஏன்னா நான் தோற்று போயிட்டேன்ல, அப்படி தான் இருப்பேன். ஸோ யூ டினை ஈவன் த குட் திங்ஸ் காட் இஸ் பிரிங்கிங் யுவர் வே. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிற நன்மையானதை வேண்டாம் வேண்டாம் நம்ம அந்த விரக்தியில் தூக்கி எறிவோம். சில பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க மனசை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த மிட்டாயை தான் சாப்பிட்ணுன்னு. அதை கொடுக்காம வேறு எதை கொடுத்தீங்கன்னா தரையில் போட்டு உருண்டுக்கிட்டே இருப்பான். நிறைய விசுவாசிகள் உருண்டுகிட்டே இருக்காங்க, 20 வருஷமாக உருண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கர்த்தர் நான் கேட்டதை கொடுக்கல, நான் நினச்சது நடக்கலை, தோல்வியில் போயிட்டேன், எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு, அதனால் கிடைக்கவங்க உருளுவேன்னு உருண்டுகிட்டே இருக்காங்க. யூ ஜஸ்ட் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என் வாழ்நாளில் நான் நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால் எப்பமோ கெட்டு போயிருப்பேன், எப்பமோ கெட்டு போயிருப்பேன். இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பாஸ்டர் என் லைஃப்பில் ஒரு தோல்வி கூட வந்ததில்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு ஏமாற்றம் கூட என் லைஃப்பில் வந்ததில்லைன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை. பிரசங்கம் பண்ணுறேன்னா என் லைஃப்பில் நிறைய டிஃபீட்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளவோ என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும், அதன் நடுவில் கூட என் தேவன் நன்மை செய்கிறவர். அவர் நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உட்காந்துருக்கும் போது அப்படி நன்மை அனுப்புவார் பாருங்க, அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அதை ரிசீவ் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணும்போது யூ வில் see a new way opening up in your life. இல்லை, நிறைய பேர் ரொம்ப டிஃபீட் ஆகும்போது யூ வாண்ட் டு எண்ட் யுவர் லைஃப். வாழ்க்கையை முடிச்சிடலாம், போ, இது மாதிரி வாழ்கிறதுக்கு செத்து போயிடலாம். இதுதான் பிசாசு சொல்லுவான், குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பான். நீ தப்பன்ட்ட, நீ தப்பன்ட்ட, நீ தப்பன்ட்ட, அதுக்கு நீ தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், நீ தான் அவமானம் அனுபவிக்கணும், நீ தான் வேதனை அனுபவிக்கணும், நீ தான் அழணும், நீ தான் கண்ணீர் வடிக்கணும், நீ தான் இதனுடைய வேதனையை சுமக்கணும். நம்ம மேலே கொண்டு பாரத்தை போடுவான். ஆனால் கர்த்தர் அடுத்த பக்கம் நிற்பார், என் மேலே போடுப்பா, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வா. அவர் குற்றம் சுமத்துகிறவர் அல்ல, நமக்காய் பரிந்து பேசுகிற தேவன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமாய் கிருபாசனத்தை ஓடிவாங்க.
ஒரு ஹீலிங் ஆண்டரப்ப கொடுப்பார். ஒரு பெரிய டெலிவரன்ஸ் ஆண்டர் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுப்பார். எலியாவை பாருங்க, அவர் வந்து பெரிய வெற்றி எடுத்துட்டாரு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க. அதுக்கு நடுவில் திடீர்னு ஒரு தோல்வி வருது. நாளைய தினத்துக்கு உன் லைஃப்பை முடிப்பேன்னு ஏசபேல் வந்து ஒரு வார்த்தை சொன்னான். அவ்வளோதான். he was totally broken. அந்த மனுஷன் வந்து வெற்றியவே பார்த்துட்டு இருந்த மனுஷன், எல்லாரும் அவரை மதித்த மனுஷன், இப்போ பார்த்தா ஒரு பெண்ணு கூட அவரை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். he was totally hurt. தனியாக போயிட்டார். போய் அவருக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இனி வாழ்கிறதுக்கே பிரயோஜனம், வாழ வேணாம். இவ்வளோ பெரிய அவமானத்துக்கமாக வாழணுமா? இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கமாக வாழணுமா? இவ்வளோ பெரிய தோல்விக்கமாக வாழணுமா? இந்த மாதிரி உணர்வு நம்ம எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். ஏங்க, நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், அவங்க எல்லாருக்குமே இந்த உணர்வு வரும். ஒரு கட்டத்தில் வந்து நாம் வந்து ரொம்ப பலவீனம் அடைந்து இதுக்கு மேலே வாழ வேண்டாம், இதுக்கு மேலே முன்னேற வேண்டான்ற நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வருவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். எலியா என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு சாகணும்னு தோணிருச்சு. என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணார்? படுத்துட்டு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னாரு. நீங்களும் அது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ரொம்ப சாகணும் போல் தோணிருச்சு, இனி வாழவே கூடாதுன்னு தோணுச்சுன்னா, நீங்கள் நல்ல பெட்டில் நல்ல நீட்டி நிமிர்ந்து படுத்துட்டு, ஆண்டவரே என் ஜீவனை இப்பொழுதே எடுத்துக்கொள்ளும். எங்கே சிரிக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். 10 முறை ஜெபமோட ஜெபம் பண்ணுங்க. நல்ல கத்தி கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வாழ பிடிக்கல ஆண்டவரே, என்னை எடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது தூதன் வரானான்னு பாருங்கள். ஆனால் ஆண்டவர் வந்து எலியா வந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே நான் வாழ விழும்பல்ல, நான் சாகிறேன்னா. கண்ணை திறந்து பார்த்தா பதில் வந்துச்சு. என்னன்னா, தட்டில் சூடாக சாப்பாடு வந்துச்சு. பெட்டி வரும்னு பார்த்தா தட்டு வருது. இந்த மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏங்க, நான் சாகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவனை தட்டில் சாப்பாடு கொண்டு வந்தேன், என்னங்க அர்த்தம்? அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல. என்ன பண்ணார்? எழுந்துச்சு சாப்பிட்டார். நானும் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், 4 முறை 5 முறை கேட்டு பாருங்கள். ஆண்டவரே என் உயிரை எடுத்துரும், எனக்கு வாழ பிடிக்கல, பெரிய தோல்விக்குள்ளே போயிட்டேன், அவமானம் நிந்த தாங்க முடியலை. ஜோம் பண்ணுங்க, 5 முறை ஜோம் பண்ணுங்க. எதுவும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இல்லை, நெஞ்சு வலிக்கலை, ஒன்றும் மூச்சு நிற்கலை அப்படின்னா உள்ளே போய் சூடாக பால் எடுத்து குடிச்சிட்டு டீ குடிச்சுக்கிட்டு நல்லா படுத்துக்கிடும். பேசாமல் படுத்துக்கிடும். அதான் தேவ சித்தம் போல இருக்குது. நம்ம டீ குடிக்கணும்னு வச்சுருக்கிறார் ஆண்டவர். டீ குடிச்சு படுத்துக்கிடுங்க. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? தோல்வி வரட்டும், அது நடுவிலையும் கர்த்தர் இருக்கிறார். எனக்குன்னு ஆண்டு வச்சிருக்க நன்மை தோல்விக்கு அப்புறமா கூட வருங்க. ஏங்க, தோற்றதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு பிசாசு சொல்லுவான். கர்த்தர் சொல்லுவார், அது ஒரு சீசன், அது முடியட்டும். துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு தக்கதாக தேவனுக்கு நன்மை சரி கட்டுகிற நாள் வருகிறது. வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்ட வருஷத்தின் பலனை உனக்கு நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். You will receive gladness for all your pain. அந்த காலத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில பேர் டிஃபீட்டா, டை, ஃபினிஷ், க்ளோஸ் இட் அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ, God can open a new chapter in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய சாப்டர் ஆண்டவர் ஓப்பன் பண்ண முடியும். புரியாத பாதையில், புதிய வழிகளில் கர்த்தர் உன்னை நடத்துவார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சில பேர், பாஸ்டர் எனக்கு ஜெபம்லாம் வராது, திட்ட தான் வரும், ஜெபமே ஓடாது பாஸ்டர்ன்றீங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறேன். யாராவது 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிடுங்க. ரொம்ப முடியல அப்படின்னா 2 பேர் ஜெபிக்க உங்களோட சேர்த்துக்கிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணினோட எண்ணங்களையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்முடைய தோல்விகள் நடுவிலே வருகிற துக்கங்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற தேவன் வல்ல